இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 78, 79 திருவசனங்கள். நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகின்றது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். விடியல், அது நாம் அனைவரும் விரும்புவது. என் வாழ்வில் ஓர் விடியல் பிறக்காதா என்று ஏங்குவது விடியல். நேற்றைய தினம் நம் நினைவில் இருக்கும். அது கொண்டு வந்த தோல்விகளும் ஏமாற்றங்களும் ஏக்கங்களும் நம்மை கீழே இழுக்கும். இருந்தும் ஒரு புதிய நாள் பிறக்கும்போது நம்பிக்கையும் அதனோடே கூட சேர்ந்து விடியலாய் வரும். நன்மைகள் நடக்கும், என் ஆசைகள் நிறைவேறும் என்று நம் அடிமனதில் தோன்றும். நம் வாழ்வில் கூட வளம் வரும், சிகரத்தை நம் பிள்ளைகளும் தொடுவார்கள் என்ற உத்வேகம் நம் உள்ளத்தில் பிறக்கும். எழுந்து நாம் நம்முடைய அன்றாட வேலைகளை பார்த்துவிட்டு வேலைக்கும் செல்கின்றோம். அழகான விடியல் உங்கள் முகம் பார்க்கத்தான் வருகின்றது நண்பர்களே. உங்கள் வீட்டில் அடைக்கலம் தேடி வருகின்றது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புன்முறுவலோடு அந்த விடியலை தினமும் காலையில் வரவேற்று கொள்ள வேண்டும். நம் வாழ்வின் நிஜ விடியல் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இன்றைய வசனம் கூறுகின்றது நமக்கு. நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகின்றது. உங்களுக்காகவே நிகழ்ந்த விடியல்தான் இயேசு. அவர் உங்கள் மேல் கொண்ட பரிவாலும் இரக்கத்தாலும் அவரே உங்களை விடியலாக தேடி வந்தார். விடியலாகிய தேவனிடமிருந்து புத்துயிரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த விதமான இருளினால் உங்கள் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டு இருந்தாலும், அது ஏழ்மை, உடல் நோய், பிரிவு, குழந்தையின்மை, கடன் பிரச்சனை, திருமண காரியம், வேலை காரியம் எதுவாக இருந்தாலும் இன்று இந்த நாள் ஜெபியுங்கள். விடியலாகிய இயேசுவே என் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மகிழ்ச்சிக்கு தடையாயிருக்கும் இருள் போன்ற இவற்றையெல்லாம் எடுத்து போடும். எங்கள் மீது நீர் கொண்ட அன்பால் விடியலாய் வந்து இவற்றையெல்லாம் என் வாழ்க்கையிலிருந்து விலக்கி போடும் தேவனே என்று மனதார வேண்டுங்கள். இயேசுவை நாம் நிர்மல ராஜன், நீதியின் சூரியன் என்று விசுவாசிக்கின்றோம். அப்படியாகத்தான் துதிக்கின்றோம். அந்த சூரியனின் கதிர்கள் உங்கள் மேல் பட்டுவிட்டால், நம் இயேசுவின் கதிரொளிகள் உங்கள் மேல் பட்டுவிட்டால் எல்லா துன்பங்களும் மறைந்துவிடும். அப்படியான ஒரு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? இயற்கையும் இந்த பூமியும், ஆடு மாடு மரம் செடி எல்லாமே ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்திற்காக காத்திருக்கின்றது. அதுபோல நீங்கள் ஜெபத்தில், தியானத்தில், ஆலயத்தில் இயேசுவிற்காக, அவரின் இரக்கத்திற்காக, பரிவிற்காக, அன்பிற்காக காத்திருக்கின்றீர்களா? சிந்தித்துப் பாருங்கள். ஜெபிக்காமல் கழித்த ஒரு நாள் அது வீணான நாளாம். உங்களுக்கான விடியலை வரவேற்க எதிர்பார்ப்போடும் ஜெபத்தோடும் தினமும் நீங்கள் காத்திருக்க வேண்டுமாம். நிச்சயம் அற்புதங்கள் நடக்கும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, அந்தகாரத்திலும் இருளிலும் இருக்கின்ற எங்களுக்கு வெளிச்சம் தாரும். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமே, எங்களை சந்தியும். விடியலாக எங்கள் வாழ்வை ஒளிபெற செய்யும். நீர் வாரும், எங்கள் வாழ்வை ஒளிரூட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள
ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.